இந்த வயதிலே கூடுதலாக இருக்கும். பிறரை கொஞ்சம் மேலனமாக பார்க்கின்ற பண்பு, சிலவர்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள், சிலர் தவாதுவாக நடந்து கொள்வார்கள். இதை பார்க்கின்ற அந்த வயதிலே இருக்கிற இளைஞருக்கு ஒரு அதாவது ஒரு ஏளனம் வரும். என்ன இவர் இப்படி நடந்து கொள்கிறார், இது போன்ற ஏளனமான ஒரு பார்வை வரும். ஏன்? இது அந்த வயதிலே இருக்கின்ற ஒரு இயல்பு. பிறரை ஒரு மாதிரி பார்ப்பது, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பது, ஏதாவது அவரை பற்றி கிண்டல் அடிப்பது. கூடுதலாக ஒரு வீதியிலே ஒரு குருடர் போகிறார் என்று வையுங்கள். ஒரு குருடர் போகின்ற பொழுது அவர் வழி கேட்கிறார், இந்த வழி அப்படியே திசை திருப்பி இப்படி போங்கள் அப்படி போங்கள் என்று அவரை திருப்பி இன்னொரு வழியிலே போய் மோத விட்டு சிரிக்கின்ற இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? என்ன காரணம்? இந்த வயதிலே இருக்கின்ற இயல்பு. இந்த இயல்பு எப்படி மாற்றப்பட வேண்டும்? சகோதரர்களே, இப்படி அந்த இளைஞர் உளவியல் அந்த வயதிலே இருக்கின்ற எப்படி குழந்தைக்கு உளவியல் இருக்கிறதோ அதே போன்று அந்த வயதிலே இருக்கின்ற குண இயல்புகளை பற்றி பேசிக்கொண்டு போவதென்றால் பலவிதமான இயல்புகள் அந்த இளைஞரிடத்தில் இருக்கின்றன. இந்த இயல்புகள் அனைத்தையும் பொறுத்த வரைக்கும் பெரியவர்களால், மதிக்கத்தக்கவர்களால், வழிநடத்தப்படுபவர்களால் கொஞ்சம் சகிக்க முடியாத இயல்புகள். இந்த இயல்புகள் கொஞ்சம் சகிக்க முடியாத இயல்புகள். இந்த இயல்புகளை மாற்றி அமைப்பது என்பதும் மிகவும் கஷ்டமான இயல்பு. ஏன்? அந்த இளைஞனை அதனை உணர்ந்தாலும் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உணர்கின்ற வையுங்கள், மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு வராது. இப்படி சொல்லப்படுகின்ற பொழுது மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை வருவது குறைவு. அதை அப்படி சகித்துக் கொள்ளும், எங்களிடம் இப்படி இயல்பு இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ், இப்படி சொல்லுகின்ற நிலைமையில் தான் இருப்பீர்கள். என்ன காரணம்? இந்த இயல்புகளில் இருக்கின்ற பாதிப்பு என்ன? இவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கூட மாற்றுவது மிக 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 கஷ்டமாக இருக்கும். அந்த வயதிலே இப்படி ஒரு மாற்றத்தை சந்திப்பது மிக 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 கஷ்டமாக இருக்கும். எனவே நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த வயதிலே இந்த இளைஞனை மாற்றி அமைப்பதோ அவனாக மாறிக்கொள்வதோ இவ்வளவு கஷ்டம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இயல்புள்ள ஒரு இளைஞனை ஒரு இஸ்லாத்துக்கு பொருத்தமான முறையிலே அந்நியர்களுடைய அனைத்து சவால்களையும் அப்படியே தூளாக்குகின்ற ஒரு முறையிலே நல்ல ஒரு வழிகாட்டியாக எப்படி இந்த இளைஞரை மாற்றி அமைப்பது? உபதேசங்களால் மாற்றி அமைக்க முடியுமா? புத்தகங்களை வழங்குவதால் மாற்றி அமைக்க முடியுமா? அல்லது பயான் நிகழ்ச்சிகளால் மாற்றி அமைக்க முடியுமா? அல்லது இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது? இது போன்ற விஷயங்கள் கட்டாயம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டும். இளைஞர்கள் கையாளப்படுகின்ற முறையில் தான் இந்த சமுதாயத்திலே ஒரு எழுச்சியை எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த இளைஞர்கள் இந்த உலகத்திலே கையாளப்படுகின்றதை நாங்கள் இந்த சூழலை கண்டு கொண்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் காண்கிறோம்? இந்த உலகத்திலே அரசியல்வாதிகள் ஒரு இளைஞர்களை பயன்படுத்த நினைத்தால் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இளரத்தங்களே என்று சொன்னவுடன் சும்மா இருக்கின்ற இளைஞனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து விடுகிறது. இளரத்தங்க வசனங்கள், சில வசனங்கள் உங்கள் உள்ளத்திலே போயிரும். இந்த சமுதாயத்தின் ஆணிவேர்களே என்று அப்படி ஒரு 5-6 வசனங்களை சொன்னவுடன் இயல்பாக அரசியல்வாதிக்கு இருக்கின்ற பண்பு பொய் சொல்வது. இவர் அதாவது ஆகவே ஒருவர் சாதாரண ஒரு அம்மியை கூட தூக்க முடியாமல் இருப்பார். ஆனா அவரை பார்த்து இளரத்தமே என்று சொன்னவுடன் அவருக்கு இளைஞர் தானே என்பதனால் ஒரு உருவேறிவிடும். இப்படி சில வார்த்தைகள் மூலம் இளைஞர்களை தூண்டி தங்கள் அரசியல் கட்சிக்கு பயன்படுத்துகின்ற எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குயவனின் கையிலே கிடைத்த அந்த மண்ணை போல்தான், அந்த சேற்றை போல்தான், நினைத்த மாதிரி அவனுக்கு அதை அமைத்து விடலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே இளைஞர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த இயல்பிலே உள்ள இளைஞர்களால் இன்றைய சமுதாயத்திலே பலவிதமான இடங்களில் அரசியல்வாதி பயன்படுத்துகிறார், தீவிரவாதிகள் தங்கள் யுத்தத்துக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவனுக்கும் அந்த லட்சியத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஒரு தீவிரவாத கூட்டம் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும். இவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருக்க மாட்டான், அந்த லட்சியம் உள்ளவனாக இருக்க மாட்டான். ஆனால் அங்கே பேசப்படுகின்ற தீவிரவாத குழுக்களின் பேச்சு இவனை அங்கே போய் வழிநடத்தி விடும். இவனை தனது உயிரை கூட மாய்க்கின்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். சகோதரர்களே, அவசரமாக சீண்டினால் கொதித்தெழுகின்ற உணர்வும் இயல்பும் யாருக்கு இருக்கிறது? கூடுதலாக இளைஞர்களுக்கு இருக்கிறது. இந்த இயல்பின் காரணமாகத்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சீர்கேடுகள், இந்த சமுதாயத்தில் இது செம்மைப்படுத்தப்படாதன் காரணமாக, ஒழுங்குமுறையில் வழிநடத்தப்படாதன் காரணமாக, ஒழுங்கான ஒரு மார்க்க வழிகாட்டல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே ஒரு நல்ல முறையில் நல்ல சூழலுக்கு மத்தியிலே சொல்லப்படாதன் காரணமாக தவறான வழியிலே இன்று இளைஞர்கள் இருந்து கொண்டிருப்பதை எங்களால் காண முடிகிறது. சகோதரர்களே, அதாவது நாங்கள் இளைஞர்களை இன்றைய காணுகின்ற இளைஞர்களை 2 விதமாக பார்க்கலாம். ஒரு வகை இளைஞர்கள் மார்க்கத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள், மார்க்கத்துடன் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் தான் ஒரு வகை இளைஞர்கள். இன்னொரு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் மார்க்கத்துடன் சம்பந்தப்படாதவர்கள். மார்க்கத்துடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் சில சவால்கள் மார்க்க ரீதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்துடன் சம்பந்தப்படாத இளைஞர்களுக்கு வேறு விதமான சவால்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டுக்கும் இஸ்லாம் அழகான வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இன்று மார்க்கத்துடன் சம்பந்தப்படாத இளைஞர்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மார்க்கத்துடன் சம்பந்தப்படாத இளைஞர்கள் இன்று வீதியோரங்களிலே பலவிதமான இடங்களில் இருந்து கொண்டிருப்பது. பெரும்பாலும் இந்த மார்க்கத்துடன் சம்பந்தப்படாத அதிகமான இளைஞர்களுக்கு அடைக்கலமே வீதியோரம் தான்.
அடைக்கலமே வீதியோரம் என்று சொன்னால் என்ன? அந்த வீதியோரத்தில் இருந்து கொண்டு அரட்டை அடிப்பது, அங்கே இருந்து கொண்டு போதைப் பொருட்களை உபயோகிப்பது, பிஸ்டல் போன்ற அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பொருட்களை உபயோகிப்பது, வீதியிலே போகின்ற மானமுள்ள பெண்களை நக்கல் பண்ணுவது, இது போன்ற விஷயங்களிலே பாடல்கள் கேட்டுக்கொண்டு வீதியிலே போகின்றவர் யாராவது வழி கேட்டால் அப்படி போங்கள் இப்படி போங்கள் என்று கொஞ்சம் நக்கல் அடித்து அவரை திசை மாற்றி விடுவது, இது போன்ற விஷயங்களை சந்தோஷம் செய்து கொண்டு வீட்டுக்கு போகின்ற பொழுது இவரும் அவரும் பேசிக் கொள்கிறார்கள். இளைஞர்கள் ஒருவருக்கு ஒருவர், நீங்கள் என்ன செய்தீர்கள், நாங்கள் இதை செய்தோம், சாதனை படைத்து விட்டு வீட்டுக்கு போய் கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் பெரும்பாலான நேரங்கள் இந்த மார்க்கத்துடன் சம்பந்தப்படாத இளைஞர்களுக்கு வீதியிலே கழிந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நபி அவர்கள் இதை தடுக்க நினைக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரி சம்பந்தப்படாமல் இருக்கின்ற, அதாவது வீதியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த நபர்களை தடுக்க நினைக்கிறார்கள். சொல்லுகின்றார்கள், அதாவது ஈயாக்கும்பல் ஜுலூஸ ஃபிஸ் ஸுதாத், நீங்கள் வீதியோரங்களிலே அமர்ந்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், அப்படி அமர வேண்டாம் என்று சொன்னவுடன் அந்த தோழர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் வீட்டிலே இருந்து கொண்டா எங்களுக்கு போர் அடிக்கிறது, வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்க முடியுமா, எங்களால் இருந்து கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு இயல்பை சொல்கிறார்கள். உடனடியாக நபி அவர்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, வீட்டிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. சகோதரர்களே, ஒன்றை இரண்டு முறையில் தடுக்கலாம். எப்படி? வேண்டாம் என்கலாம், அல்லது அனுமதித்து விட்டு எந்த விஷயத்துக்கு அனுமதிக்கிறோமோ அதிலே சில பண்புகளை குறைத்து விடலாம். இரண்டும் தடைதான், இரண்டுமே தடைதான். சாப்பிட வேண்டாம் என்று சொல்லலாம், சாப்பிடுங்கள் பரவாயில்லை, சோற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இறைச்சியை தவிர்த்துக் கொள்ளுங்கள், மரக்காரியை தவிர்த்துக் கொள்ளுங்கள், தண்ணீரை மாத்திரம் குடிங்கன்னா அதுவும் ஒரு தடைதான். ஆனா இரண்டிலே உள்ள உளவியல் பாதிப்பு என்ன? இங்கே நேரடியாக தடை வருகிறதால் பாதிப்படைகிறான், அங்கே அனுமதித்து கொஞ்சம் இயல்பை தட்டி விடுவதால் பாதிப்படைவதில்லை. இது மனிதனுடைய இயல்பு. நபியர்கள் அனுமதிக்கிறார்கள், அனுமதித்து விட்டு அதை தடுத்து விட்டு சஹாபாக்கள் அப்படி இப்படி எனக்கு முடியாது, எங்களால் இருப்பதற்கு கொஞ்சம் போர் அடிக்கிறது என்று சொன்னவுடன், அப்படியா நீங்கள் அப்படி இருந்தே ஆக வேண்டும் என்றா என்ன செய்யுங்க தெரியுமா? 5 விஷயங்கள் இருக்கிறது, இந்த 5 விஷயங்களும் செய்யுங்க, அதோட வீதியில இருந்துக்கங்க, இந்த 5 விஷயத்தை செஞ்சுக்கண்டு வீதியில இருங்கன்றாங்க. அனுமதி கொடுக்கலையா ரசூலுல்லாஹ்? அனுமதி கொடுத்தாங்க. ஆனா 5 நிபந்தனை போட்டாங்க. என்ன? கத்துல் பசர், வீதியில இருந்தால் பார்வை தாழ்த்திக் கொள்ளுங்கள். வீதியோரில் இருக்கிறதா பார்வையை தாழ்த்திக்கொள், பார்வையை தாழ்த்தல் பொதுவாக தடை. ஆனா வீதியோரத்தில் இருப்பதென்றால் பார்வை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்பெஷலான கட்டளையை போடுகின்றார்கள். இரண்டாவது வரத்து சலாம், வீதியில போகின்ற எத்தனை பேர் போவார்? 50-60 பேர் போய் கொண்டிருப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், சலாம் சொல்லப்பட்டால் பதில் சொல்லுங்கள். இரண்டாவது. மூன்றாவது இர்ஷாதுத் தால், வழி தெரியாத ஒருவர் வருவார், எப்படி போவார் என்று கேட்பார், அதுக்கு வழிகாட்டுங்கள். எங்க வீதியில் என்ன பிரச்சனை வரும் கூடுதலாக அந்த பிரச்சனை எல்லாம் நபிகள் ஆப்பு வைக்கிறார்கள். வழிகாட்டால் யாராவது வழி வந்து கேட்டால் வழியை காட்டுவது உங்கள் கடமை. அடுத்தது கஃபுல் அதானி தரீக், வீதியில இருக்கின்ற நோவினை தரக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருந்தால் அவைகளை நீங்கள் தடை செய்து விட வேண்டும், எடுத்து வீசி விட வேண்டும்.